உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை பாருங்கள். ஒரு சிலர் இது விண்வெளியிலிருந்து ஏலியன்ஸால் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது கடந்த 35 வருஷமாக யாரோ மிஷின் வச்சு செட் பண்ண மாதிரியே ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, சரியாக சொல்லணும்னா 21 நிமிஷம் 58 நொடிகள், அதுக்கு ஒரு முறை இந்த சிக்னல் தொடர்ந்து பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சிக்னல் பூமிக்கு வர்றது புதுசான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய சிக்னல்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த ஒரு சிக்னல் மட்டும் ஆச்சரியமாக பார்க்கப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி கிடைச்ச சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வச்சு விஞ்ஞானிகள் வெளியிலேருந்து சிக்னல்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட சிக்னல் எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வகுத்து வச்ச எந்த விஷயத்துக்குள்ளேயுமே இது ஒத்து போக மாட்டேங்குது. சரியாக சொல்லணும்னா இப்போ வரைக்குமே விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு புரியாத புதிராகவே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது சம்பந்தமாக விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது காரணமாக இருக்கும், அது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. நிறைய பேர் இது வந்து ஏலியன்ஸால் அனுப்பப்பட்ட சிக்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலே இது ஏலியனால் அனுப்பப்பட்ட சிக்னல் தானா? எதனால் விஞ்ஞானிகளுக்கு இப்போ வரைக்குமே இது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆய்வாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்த காலத்திலேருந்தே இந்த மாதிரி சிக்னல்ஸை தொடர்ந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை லாங் பீரியட் ரேடியோ டிரான்சியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இப்போ விண்வெளியில் தொலை தூரத்துலேருந்து பூமிக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ் அப்படி வர்றது ஏதோ ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு போகாமல் தொடர்ந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் இந்த மாதிரி லாங் பீரியட் ரேடியோ டிரான்சியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் பூமிக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் குறிப்பிட்டு இந்த சிக்னல், அதாவது ஏலியன் சிக்னல் சொல்கிறாங்கல்ல, இந்த சிக்னலை GPM J1839/10 அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இப்போ இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 21 நிமிஷம் 58 வினாடிகளுக்கு ஒரு முறை இது வரும்னு சொன்னேன்ல, அப்படி வர்றது எல்லா நேரமுமே அந்த சிக்னல் வந்து ஒரே மாதிரி பீக் ஆகிறது கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை 30 வினாடிகளுக்கு வந்து பீக் ஆச்சுன்னா அடுத்த தடவை ஒரு 1.5 நிமிஷம், அடுத்த தடவை ஒரு 2 நிமிஷம், அடுத்த ஒரு 3 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 30 வினாடிகள்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அதோட பீக் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வந்து அசெண்டிங் ஆர்டரில் போகுமானா கிடையாது. ஒரு தடவை 30 செகண்ட் வந்துச்சுன்னா அடுத்த தடவை திடீர்னு 5 நிமிஷத்துக்கு வரும், அடுத்த தடவை வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வரும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னதான் மாறி மாறி வந்தாலும் அதோடைய அந்த டைம் பீரியட், அதாவது பீக் ஆகக்கூடிய அந்த டைம்ங்கிறது 30 வினாடிகள்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே அது போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை கரெக்டாக மாறாமல், அதாவது பிசறு தட்டாமல் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த சிக்னல்லையே ஒரு ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, 2022 இப்படி ஒரு சிக்னலை ரேடியோ டெலஸ்கோப்ஸில் ரிசீவ் பண்ணுறாங்க. இப்படி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன சிக்னல், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது 1988லேயே இதே சிக்னலை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு இடத்துல இல்லை, பூமியோட நிறைய ரேடியோ டெலஸ்கோப்ஸில் இதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் பூனேல இருக்கக்கூடிய கிரேட் மெட்ரோவேவ் ரேடியோ டெலஸ்கோப் இதில் கூட அதை ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி நிறைய இடங்களை ரிசீவ் பண்ணியிருக்கோமே, அப்போ ஒரு 38 வருஷமாக தொடர்ந்து நம்ம வந்துகிட்டே இருக்கே, அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கான ஆய்வுகளை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட ரேடியோ சிக்னல் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல இது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியிலேருந்து ஒரு 15,000 லைட் இயர்ஸ், அதாவது லைட் இயர்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒளி ஒரு வருஷத்தில் பயணிக்கக்கூடிய தூரம், அதை தான் நம்ம லைட் இயர்னு சொல்லுவோம். அந்த வகையில் 15,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்கூட்டம் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்திலிருந்து தான் இந்த ரேடியோ வேவ் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த ஸ்கூட்டம் கான்ஸ்டலேஷனும் நம்ம மில்கி வே கேலக்ஸி, அதாவது பால்வெளி அண்டத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளுக்கு இது புரியாத புதிராகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த சிக்னல் மாதிரியே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி விண்வெளியிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸில் பெரும்பாலானது நியூட்ரான் ஸ்டார்லேருந்து தான் வரும். அதுலேயும் குறிப்பாக நியூட்ரான் ஸ்டாரோடைய ஒரு வகையான பல்சர்லேருந்து தான் வரும். இப்போ நியூட்ரான் ஸ்டார்னா என்ன, பல்சர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்லே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்த்துலாம். என்னன்னா, இப்போ நம்ம சூரியன் இருக்குல்ல, அது ஒரு நட்சத்திரம். நம்ம சூரியனை விட பல மடங்கு மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. பொதுவாக இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் எப்படி இயங்குது அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது கொடுக்கக்கூடிய அந்த ஃபியூவலும் எனர்ஜி மூலமாக தான் அந்த நட்சத்திரம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதோடைய அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் குறைஞ்சு அதுக்கான ஃபியூவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாகும் போது அந்த நட்சத்திரத்தோட சைஸை பொறுத்து அங்கே ஒரு சூப்பர் லோவா எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வந்து அதோடைய வெளிப்பாகங்கள்லாம் வெடிச்சு அப்படியே வெளியே சதறி போகும். மீதி அந்த நட்சத்திரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதோடைய கோர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த கோரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம சூரியனோட பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியனாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து அது வந்து எல்லாமே நியூட்ரானாக மாறிடும். அப்போ அந்த கோரோடைய மொத்த மாசுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது சைஸில் சின்னதாக இருந்தாலும் அதோடைய
மாஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இதை தான் நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரான் ஸ்டாரோட ஒரு வகை தான் பல்சர் அப்படிங்கிறது. இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்லேயே அதுக்கான வீடியோவும் இருக்குது. பொதுவாக அந்த பல்சரை பொறுத்த வரைக்கும் அது அதிவேகத்தில் சுற்றும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச பல்சர்லேயே ஒரு நொடிக்கு 716 தடவை சுற்றக்கூடிய பல்சர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பல்சர் வேகமாக சுற்றும் போது அதோடைய அந்த மேக்னெட்டிக் போல், அதாவது நம்ம பூமிக்கு நார்த் அண்ட் சவுத் போல் வந்து ஜியாகிரபிக்காக இருக்குது, அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குமே நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கும். இப்போ அந்த போல்ஸ் வழியாக ரேடியோ எனர்ஜி வந்து அப்படியே வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அது ஒளியோட வேகத்தில் பயணிச்சு ரொம்ப அதிவேகத்தில் வெளியே வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே பல்சர் ஸ்டார் வேகமாக சுற்றிட்டு இருக்கு. இது போக அந்த மேக்னெட்டிக் போல்ஸை ஒட்டி தான் இந்த ரேடியோ வேவ்ஸ் வெளியே வரும். அப்படிங்கிறதுனால இது சுற்றும் போது ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து எப்படி வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும்ல, அதாவது அது சுற்றும் போது நமக்கு நேராக வரும்போது நம்மளை சுற்றி அதை வெளிச்சம் அடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த பல்சாரும் சுற்றும் போது அதோடைய அந்த ரேடியோ வேவ்ஸும் தொடர்ந்து அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பல்சருடைய ரேடியோ வேவ்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் பூமியில் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த GPM J183910 இதுவுமே ஒரு பல்சார்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், இந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அது 38 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுல்ல. இந்த டேட்டாவை மட்டுமே வச்சு இது பல்சர்லேருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இவ்வளோ கால இடைவேளை தள்ளி ஒரு ரேடியோ வேவ் வருதுன்னா அது கண்டிப்பாக ஸ்லோவாக சுற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து ஆகணும். பல்சரை பொறுத்த வரைக்கும் அது வேகமாக தான் சுற்றும் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம 38 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதோட எனர்ஜியில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டிருக்கும். அப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதோட எனர்ஜியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே நம்ம இந்த குறிப்பிட்ட சிக்னல் எடுத்து பார்த்தோம்னா அது 38 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நமக்கு இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் அது போக இன்னும் நிறைய காரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது பல்சர்லேருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டாங்க. அப்போ ஒருவேளை மேக்னெட்டாராக இருக்குமோ அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பல்சர் ஏன் இல்லைன்னு சொன்னாங்க, ஏன்னா அதோடைய அந்த வேகங்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுனால தானே. ஆனால் மேக்னெட்டாரை பொறுத்தவரை அதுவுமே நியூட்ரான் ஸ்டாரோட இன்னொரு வகை தான். இது பல்சரோட வேகம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே நேரத்தில் இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது பல்சரோட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மேக்னெட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இது ரொம்பவே ஆபத்தானது. ஏன் அப்படின்னா மேக்னெட்டார்ல ஸ்டார் குவேக்ஸ் அப்படிங்கிற அதிகமான எனர்ஜி வெளியே வரும். இது ஏன் ஆபத்தானதுன்னு சொல்றாங்கன்னா கடைசியா டிசம்பர் 27, 2004 அப்போ கூட இந்த மாதிரி SGR 1806/20 அப்படிங்கிற மேக்னெட்டார்ல இருந்து கொஞ்சம் அதிவேகமான எனர்ஜி வெளியே வந்துச்சு. இப்படி வெளியே வந்தது நம்ம பூமியோட அயனோஸ்பியர் வர வந்து அங்கிருந்த சேட்டலைட்ஸ் அதுக்கப்புறம் ரேடியோ கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையுமே பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இவ்வளவுக்கும் இந்த மேக்னெட்டாருங்கிறது நம்ம பூமியில இருந்து 50,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அவ்வளோ தூரத்தில் இருந்ததுக்கே இவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒருவேளை இந்த மேக்னெட்டார் பூமியிலேருந்து வெறும் 10 லைட் இயர்ஸ் தான் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூமிக்குள்ளேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது தான் இந்த மேக்னெட்டார். இவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் அதுக்கான ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு சிக்கல் வருது. என்னன்னா இந்த மேக்னெட்டார்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ்ங்கிறது பெரும்பாலும் எக்ஸ்ரேஸாக தான் இருக்கும். ஆனால் நாம ரிசீவ் பண்ணது ரேடியோ வேவ்ஸ். ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை. இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட்டார்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டார் குவேக்ஸ்ங்கிறது எப்பவாவது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி 35 வருஷத்துக்கு தொடர்ந்து கரெக்டான ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல அந்த மாதிரி சிக்னல் ஒரு இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால மேக்னெட்டாராகவும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது எல்லாமே இல்லைங்கிறீங்க, அப்போ என்னவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் போன வருஷம் அதாவது 2025 இதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நிறைய விஞ்ஞானிகள் எல்லாராலையும் ஒத்துக்க முடிகிற மாதிரியான ஒரு பதிலை இங்கே வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம நியூட்ரான் ஸ்டார் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒயிட் டார்க் ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நியூட்ரான் ஸ்டார்னா என்ன பார்த்தோம், நம்ம சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மேசிவான ஒரு ஸ்டார் கொலாப்ஸ் ஆகும்போது அது நியூட்ரான் ஸ்டாராக மாறும்னு பார்த்தோம். ஆனால் அதுவே நம்ம சூரியனோட சைஸில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு நட்சத்திரம் இதே மாதிரி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அங்கே அது ஒயிட் டார்க் ஸ்டாராக மாறும். இப்போ இந்த ஒயிட் டார்க் ஸ்டார்லேருந்து கூட இந்த சிக்னல் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது போன வருஷம் நம்ம இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒயிட் டார்க் ஸ்டார் தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அது இல்லைன்னு தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒயிட் டார்க் ஸ்டார்ல வரக்கூடிய சிக்னல்ங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இவ்வளோ தூரம் தள்ளி பூமிக்கு வந்து சேர்ற அளவுக்குலாம் அதுக்கு பவரே இருக்காது. அதுவும் மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வரவே வராது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அது இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே போன வருஷம் நடந்த அந்த ஆராய்ச்சியில் முற்றிலுமாக மாறிடுச்சு. என்ன விஷயம்னா இப்போ நம்ம சூரியன் ஒரு நட்சத்திரம் தானே. இப்போ இதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கான நட்சத்திரங்கள்ங்கிறது தனியாக சுத்தாம ஒரு பைனரி ஸ்டாராக சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு சூரியன் மாதிரியே அங்கே இன்னொரு சூரியன், அதாவது ஒரு நட்சத்திரம் மாதிரியே இன்னொரு நட்சத்திரம், ரெண்டு நட்சத்திரமும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று தன்னைத்தானே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இது போக அந்தந்த நட்சத்திரங்களுக்கும் சில கோள்கள் இருக்கும். அந்த கோள்கள் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் பைனரி
ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போன வருஷம் நடந்த ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த சிக்னல் இருக்குல்ல, அதாவது GPM J1839/10 இந்த ரேடியோ வேவ்ங்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பைனரி ஸ்டார்ல இருந்து தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த பைனரி ஸ்டாரோட அந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் தான் இந்த ரேடியோ சிக்னலை வெளியிட்டு இருக்கணும். அப்படி வெளியே வந்த அந்த சிக்னலுங்கிறது அது கூடவே சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ரெட் ட்வார்ஃப் ஸ்டாரோட சேர்ந்து சுத்தி அது மூலமா அங்க கிடைக்கிற எனர்ஜி மூலமா தான் அது பூமிக்கு இத்தனை வருஷமா தொடர்ந்து விடாம வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நிறைய ஆய்வாளர்களும் ஒத்துக்கிறாங்க. என்னதான் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில விஞ்ஞானிகள் இல்ல இதுல சில சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இதுக்கான விவாதங்களும் மற்ற ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஆராய்ச்சியோட முடிவுல இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிய வந்துரும். இப்போ இன்னொரு பக்கத்துல இதுல ஏலியன்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வரைக்கும் கிடைச்ச ஆய்வு முடிவுகள்ல நமக்கு தெரிய வருது. ஏன்னா அது ஒரு ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார்ல இருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார்னா என்ன? ஒரு நட்சத்திரம் அது அழிஞ்சதுக்கு அப்புறமா அதுதான் வந்து ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாரா மாறுது. அப்ப அங்க உயிரினங்கள் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ ஒரு ஏலியன் அனுப்புனதுக்கான சிக்னலா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. இந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார்ல இருந்து தான் வந்துச்சா, எந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. போக போக அதுக்கான பதிலும் நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி விண்வெளி, ஏலியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சுனாலே இதோட இன்னொரு கேள்வியும் கூடவே வந்துடும். என்ன அப்படின்னா, உயிர்கள் பூமியில எப்படி தோன்றி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது சம்பந்தமா நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆய்வுகளோட முடிவுல நிறைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு பதிலா என்ன இருக்கு அப்படின்னா, ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்ல தான் பூமியோட முதல் உயிர்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஃபாசில் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸுக்கு பக்கத்துல உயிரினங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபாசில்ஸோட முடிவுகளும் சொல்ல வருது. இப்போ ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் இருக்கும். கடலுக்கு அடியில் 400 டிகிரி செல்சியஸா? எப்படி? ஏற்கனவே கடல் தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல எப்படி 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உங்களுக்கு வெப்பம் இருக்கும்? அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி உயிர்கள் உருவாயிருக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.